நம்ம எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தாங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். ஒன்று பாசிட்டிவா இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். சில விஷயங்கள் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நாம கடவுளை வணங்க ஆரம்பிப்போம். கடவுளை முழுசா வணங்கிட்டு கடவுளோட நம்பிக்கையோட அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல அந்த எண்ணம் தோன்ற அந்த நடக்காத விஷயமும் கூடிய சீக்கிரமாவே கடவுள் வந்து நடத்தி வைப்பாரு. எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். நாம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டி யார் வாழ்க்கையும் கெடுக்காம நாம பட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிருந்தா நாம நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். என்னோட வேலையும் நான் அப்படிதான் செஞ்சிருந்தேன். நடுவில் இந்த பூஜை செய்யறதுக்கு வந்து நிறைய தடங்கள் வரும். அதெல்லாம் நாம பொருட்படுத்தாம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம தொடச்சி போட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம பூஜை செய்யும் பொழுது நாம் நினச்ச காரியமும் சீக்கிரமாக நடக்கும். அதே போல் தான் ஒரு வாரம் என்னால் பூஜை செய்ய முடியல, இருந்தாலும் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார வெள்ளிக்கிழமை என்னோட பூஜையை சூப்பராக